ஒரு பெரிய சீக்ரெட் நீங்கள் உடைக்கிறீங்க. ஆனால் முருகனுடைய அனுமதியில் நான் சொல்கிறேன். இது ஏன்னா அதுக்கான சூழ்நிலைகள் வருது. நீங்கள் கேள்வியாக கேட்குறீங்க இல்லையா? ஒரு பெரிய அற்புதம். 7 நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லையா? 7வது எண்ணுக்குரிய இடம் அது. அந்த 7 திரைகளை விளக்குறது சக்கராக்கள் சொன்னேன் இல்லையா? அதை தாண்டி உள்ள ஒரு வேல் அப்படின்னு சொல்கிறது என்னன்னா, ரொம்ப அருமையான விஷயம். அந்த வேல் என்ன வேலா இருக்குது அப்படின்னா வஜ்ரவேல். நம்ம எல்லாரும் வச்சிருக்க வேல் வந்து சக்தி வேல். இன்னைக்கு எல்லாரும் வேல் வழிபாடு பண்ணுறாங்க இல்லையா? எப்பயுமே சூட்சமங்களாக இருக்கணும். ஆனால் நான் சூட்சமங்களை இப்போ சொல்லக்கூடிய சூழ்நிலைகளுக்கு தள்ளப்பட்டிருக்கேன். சூட்சமங்கள்ன்ற ஏன்னா அந்த காலகட்டம் வந்திருக்கலாம். அவனுடைய அனுமதி இல்லாமல் நான் சொல்லவே முடியாது. எல்லார் வீட்லையும் இப்போ வேல்மாறல் ஓடிட்டு இருக்கும். கேட்டிருக்கீங்களா? எல்லார் வீட்லையும். இது என்னன்னா, நமக்கு நாமே இந்த உலகத்துக்குள்ள அந்த எனர்ஜியை கொண்டு வந்துட்டு இருக்கோம். நம்மளை அறியாமையே ஏதோ ஒரு நிலை வேணும் இல்லையா? அது பக்தி நிலை. வேல்மாறல் ஒழிச்சே ஆகணும் டெய்லி. அந்த ஒரு சூழ்நிலைக்கு நம்மளை கடத்தப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த வேல்மாறல் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருத்தணியில் உதித்தருளும் வருது இல்லையா? அந்த திருத்தணி முருகனுக்கானத வேல்மாறல். திருத்தணி முருகனுடைய வேல் என்ன வேல்? வஜ்ரவேல். அப்போ இங்கே என்ன நடக்குது? சூட்சமங்கள்.